ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா உதிரி உதிரியான பாஸ்மதி அரிசி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சொல்கிற அளவுகள் கரெக்டாக செய்யுங்க. ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரியாணி இலை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதுவும் வதங்கட்டும். நான் சொல்கிற அளவுகள் 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் மட்டும் உள்ளே சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். என்னோடது நல்லா பழைய அரிசி, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதனால் 15 மினிட்ஸ் மட்டும் ஊற போட்டு நல்லா அலசி விடக்கூடாது. அப்படியே மேலாப்பில் கழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 25 கிராம் பூண்டு, ஒரு 25 கிராம் போல் இஞ்சி, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை குறப்பாக அரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பிரியாணிக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கோங்க. இல்லை எங்கிட்ட கடையில் வாங்கினதான் இருக்குது அப்படின்னா 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க, கரெக்டாக இருக்கும். 2 தக்காளி அதையும் ஃபைனாக அரைச்சி உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ இந்த கடையில் வாங்கின பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்திருக்கேன். நான் ஒரு சீக்ரெட் பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். அது இல்லாதவங்க கடையில் வாங்கின பிரியாணி மசாலாவே 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். 2 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நெய் விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 இனுக்கு புதினா இலையை நல்லா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்திக்க வேணாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2-3 இனுக்கு புதினா இலையை இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் அரைச்சி. அதுக்கப்புறம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுறாதீங்க, கரைஞ்சி போயிடும். ஒரு மீடியம் சைஸ்க்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் தேங்காய் பால் மட்டும்தான் விட போகிறேன். நீங்கள் தண்ணியே சேர்க்க வேணாம். தேங்காய் பால் விட்டால் ஸ்வீட் அடிக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஸ்வீட்டே அடிக்காதுங்க. நம்ம போடுற மசாலா அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிடும். நல்லா ஒரு பிஞ்ச் பிரியாணி கலர் பவுடர் போட்டிருக்கேங்க. இது ஆப்ஷனலாக வேணுன்னா போட்டுக்கலாம், வெண்டாட்டி விட்டுலாம். கடைசியாக ஒரு 2 கொத்து புதினா இலையை மேலே தூவி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு 2 விசில் மட்டும் விடுங்க. நம்மளுக்கு உதிரி உதிரியான பிரியாணி கிடச்சிரும். எந்த டம்ளரில் அரிசி அளந்து போகிறீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர், 1 டம்ளருக்கு 2 டம்ளர், பிடியில் அளந்திங்கனாலும் 1 பிடிக்கு 2 பிடி, அவ்வளோதாங்க. இந்த அளவுகள் மாறாமல் செய்யுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக உடையாமல் உதிரி உதிரியான கடையில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே மஷ்ரூம் பிரியாணி கிடைக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க, கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.